வணக்கம் மக்களே! நான் உங்கள் கார்த்திக். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம பழனி. இப்ப நாம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிப்ஸ் அண்ட் காரம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல புதுசா ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதோட இன்னாகுரேஷனுக்கு நம்மள இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்க என்னென்ன ஐட்டம் எல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் வந்தோங்க. இந்த இனிப்ஸ் அண்ட் காரம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, உடுமல்பேட்டு பேஸ்டு ஷாப் இவங்க. ஸோ இவங்களுடைய பிரான்ச்சஸ் வந்து திருப்பூர்ல 2 இருக்கு. அதை தொடர்ந்து வந்து இப்போ பழனியில ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆர்எஃப் ரோட்ல நம்ம அம்மு மாலுக்கு பக்கத்து பில்டிங் தாங்க இந்த இனிப்ஸ் அண்ட் காரம்ஸ் இருக்கு. வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக ஒப்புட்டு செஞ்சு அதை ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்கு கொடுக்கும்போது சூப்பரா இருக்கு, எங்களுக்கும் வர ஃபங்க்ஷனுக்கெல்லாம் பண்ணி கொடுப்பீங்களான்னு கேட்டு அதை வந்து ஸ்ரீ பூரணம் ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நேம்ல ஆரம்பிச்சு ஒப்புட்டு மட்டுமே தயாரிச்சுக்கிட்டு இருந்த இவங்க இன்னைக்கு வந்து இனிப்ஸ் அண்ட் காரம்ஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிராண்டாகவும் நிறுவனமாகவும் வளர்ந்துருக்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் மண் மனமும் கை பக்குவத்தோட வரக்கூடிய அந்த பாரம்பரியமிக்க சுவையும் தான் இவங்களுடைய தனித்துவமான அடையாளங்க. இனிப்ஸ் அண்ட் காரம்ஸோட எவர் கிரீன் ஸ்பெஷல் ஐட்டம் அப்படின்னாலே அது வந்து ஒப்புட்டு தான். ஒப்புட்டுல பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலரா இவங்க கிட்ட அவைலபிளா இருக்கிறது தேங்காய் ஒப்புட்டு, கடலப்பருப்பு ஒப்புட்டுங்க. அது போக உங்களுக்கு என்ன மாதிரி பூரணத்தில் வேணும் அப்படின்னு கேட்குறீங்களோ ஆர்டர் பேஸில் அதையும் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி அதிரசம், ரொம்ப முக்கியமாக இளநீர் அல்வா, கரும்புச்சார் அல்வா அப்படிங்கிறது எல்லாமே இவங்களுடைய யூனிக் ஸ்வீட் ஐட்டங்கள். இந்த ஸ்வீட்டு காரம் எல்லாத்தையும் தாண்டி ட்ரை ஃப்ரூட்ஸும் இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குங்க. நாமளும் ஃபேமிலியோடு இன்றைக்கி கடைக்குள்ளே வந்துட்டோம், வந்து எல்லாம் முதல்ல போய் சாமியெல்லாம் கும்பிட்டோம். இன்றைக்கி இன்னாகுரல் ஆஃபராக ஸ்பெஷலாக பழனி மக்களுக்காக இவங்க வந்து இவங்களுடைய மிக்சடு மைசூர்பா நீங்கள் வந்து வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 50% ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ நாம் போய் உட்காந்துட்டு சரி வந்திருக்கிறேன் என்னென்ன ஐட்டம்லாம் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிட்டு ஒரு 4-5 ஸ்வீட்ஸை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்ட்டு. இன்றைக்கி கடை திறப்புல அப்படிங்கிறனால கடைக்கு வந்த எல்லா கஸ்டமர்ஸுக்குமே இவங்க ஒரு இனிப்பும் காரமும் கொடுத்து வரவேற்றாங்க. ஸோ நாம் வாங்கின ஸ்வீட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெங்கால் ஸ்வீட் ஒன்று வாங்கினேங்க. அது போக ரோஸ் குல்கந்து அப்படிங்கிறது வந்து எங்ககிட்ட ரொம்ப ஒரு யூனிக்கான ஐட்டம், அதையும் ட்ரை பண்ணுங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லலாம் வந்து இந்த அரேபியன் ஸ்வீட்ஸ் அதெல்லாமே கிடைக்காது, அந்த ஐட்டமும் இங்கே வந்து அவைலபிளாக இருந்ததுங்க. அரேபியன் காஜு பக்லாவான்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம் போட்டிருந்தாங்க. பப்ஸ் மாதிரியே பேக் பண்ணி அதில் ஒரு ஸ்வீட் செஞ்சுருந்தாங்க. அதை சாப்பிடும்போது பார்க்கும்போது செம டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது. டோட்டலி டிஃப்ரெண்ட். இந்த மாதிரி நீங்கள் வித்தியாசமான ஸ்வீட் ஐட்டங்கள் சாப்பிடணும் அப்படின்னாலும் இங்கே வந்து ட்ரை பண்ணுங்கள். பாரம்பரியமிக்க இனிப்பு வகைகள் கார வகைகள் சாப்பிடணுன்னாலும் இங்கே வந்து பாருங்கள். அப்புறம் பனங்கருப்பட்டியில் செய்யப்பட்ட ஒரு தேங்காய் பருப்பி வச்சுருந்தாங்க. அப்புறம் தேங்காய் ஒப்புட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லா ஐட்டத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து நாம் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். எல்லாமே பிரமாதங்க, ஒன்று அடிச்சுக்கிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ரோஸ் குல்கந்தும் அரேபியன் காஜு பக்லாவா அப்படிங்கிற ஐட்டமும் இது ரெண்டுமே நான் சாப்பிட்டதே இல்லை. இந்த ரோஸ் குல்கந்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ரியல் ரோஸ் பெடல்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. அது எப்படி அதெல்லாம் வந்து வேக வச்சாங்கன்னே தெரியல. ஆச்சரியமான ஒரு ஐட்டமாக இருந்தது. நம்ம ஊரில் இதெல்லாம் வந்து கிடைக்கிறதே இல்லை. அது போக பழனிக்குள்ள முதல் முறையாக வந்து ரெகுலராக இளநீர் பாயாசம் வந்து நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். நீங்கள் எப்போ வேணாலும் வந்து 365 டேஸ் இங்கே குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னாங்க. பல பேர் இந்த இளநீர் பாயாசம் குடிக்கணும் அப்படின்னா அந்தந்த ஊர்களுக்கு எங்கேயாவது போகும்போது தான் போய் குடிச்சிட்டு வருவோம். நம்ம ஊரில் இது ஒரு குறையாகவே இருந்தது. ஸோ இங்கே எங்கள் கடையில் இளநீர் பாயாசம் ரொம்ப ஸ்பெஷல், நீங்கள் அதையும் ட்ரை பண்ணுங்கள், நாங்கள் ரெகுலராகவே அதெல்லாம் போடுவோம் அப்படின்னாங்க. நாமளும் போய் ஒரு இளநீர் பாயாசம் ஒரு பாட்டில் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டோம். கூடவே வந்து பாதாம் மில்க் வாங்கிட்டோம். அது கூட ரோஸ் மில்க்கும் வச்சுருந்தாங்க. ரசமலாய் நல்லா இருக்குன்னு சொல்லி அதையும் கொடுத்து ட்ரை பண்ண சொன்னாங்க. அது போக காஃபி, டீ பால், பாதாம் பால் இதெல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குதுங்க. இனிப்ஸ் அண்ட் காரம்ஸோட ஸ்வீட் ஐட்டம் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்வீட் வகைகள் எல்லாமே கிடைக்கும். அதுலேயே உங்களுக்கு கீ ஸ்வீட்ஸ் இருக்குது, பெங்கால் ஸ்வீட்ஸுமே இவங்க கிட்ட அவைலபிளாக இருக்குங்க. இவங்களோட யூனிக் அண்ட் ஸ்பெஷல் ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனங்கருப்பட்டியில் செய்யக்கூடிய ஸ்வீட்ஸு. அது எல்லாமே வந்து உங்களுக்கு சுகரே ஆட் பண்ணாமல் பனங்கருப்பட்டியை யூஸ் பண்ணியே வந்து பண்ணுறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இளநீர் அல்வா, கரும்புச்சார் அல்வா அப்படிங்கிறது எல்லாமே வந்து இவங்க தோப்புலேயே விளையக்கூடிய காய்க்கிற காயிலிருந்து எடுக்கிற இளநீர், கரும்புலேருந்து வரக்கூடிய ஜூஸும் பண்ணுறனால நார்மலாக இருக்கிற சுவைகளை விட இது வந்து இன்னும் கூடுதல் சுவையோடு இருக்குது. அந்த இளநீர் அதில் பண்ணக்கூடிய இளநீர் பாயாசங்கிறதெல்லாம் அபாரமான டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அதே மாதிரி காஜு ஐட்டங்களில் வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்குறாங்க. நீங்கள் ஆர்டர் கொடுத்தாலும் அதை வந்து அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. அதுவுமே வந்து இவங்களுடைய ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் அப்படின்னு சொல்லணும். அதுவுமே நல்லா அருமையான டேஸ்ட்டில் அவைலபிளாக இருந்தது. இந்த ஓப்பனிங் டே மைசூர் பாகு வந்து 50% ஆஃபரில் கொடுக்குறாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
12, 13ஆம் தேதி மட்டும்தான் இந்த ஆஃபருங்க. அதுக்கப்புறம் வந்து நார்மல் ப்ரைஸில் தான் நீங்கள் உங்ககிட்ட வாங்க முடியும். அதனால் மறக்காமல் இந்த 12, 13ஆம் தேதிக்குள்ளே வந்து இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி அவங்களுடைய ஸ்வீட் வந்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு தடவை நீங்கள் இங்கே வந்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம அதை மிஸ் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டேன். என்ன காரணம், நம்ம வீட்டில் அந்த பாட்டிகளோட கைப்பக்குவத்தில் நம்ம அப்போல்லாம் சாப்பிட்ருப்போம். அது வந்து இப்போ கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருப்போம். அந்த மாதிரியான டேஸ்ட் வந்து இவங்க கடையில் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக அந்த இளநீர் பாயாசமும் சரி, ஒப்புட்டு, அதிரசம், ராகி முறுக்கு, பாலக் முறுக்கு, இது எல்லாமே வந்து நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோம்னா எப்படி இருக்குங்க, அதே அத்தன்டிக் டேஸ்ட் இருக்குது. அப்படி இருக்கிற அந்த டேஸ்ட் இவங்க கொடுக்கறனால தான் ஸோ இவ்வளவு ஃபேன்ஸ் வந்து உடுமலைப்பேட்டை, திருப்பூர்ல எல்லாம் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம ஊர்லேயும் வந்து இனிமேல் உடன்பேட்டை போய் இப்போ இந்த பலகாரம் வாங்கிட்டு சாப்பிட்டு வந்துட்டு இருந்தவங்களுக்கு நிப்ஸ் அண்ட் காரம்ஸ் பழனிக்குள்ள வந்தது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம்தான். ஓப்பனிங் டே அன்னைக்கு அப்படிங்கிறனால இன்னைக்கு நல்ல ரஷ்ஷுங்க. நம்மளுக்கு போனோன்னே இடம் கிடைக்கல, ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. சரி என்னென்ன ஐட்டம்லாம் வச்சிருக்கிறாங்கன்னு அப்படியே போய் சுற்றி பார்த்துட்டு இதெல்லாம் எப்படியெல்லாம் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாமே வந்து நான் கேட்டேங்க. இவங்களோட ஒப்புட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கையிலேயே தான் வந்து இவங்க பண்ணி போடுறாங்களாமா. இந்த மாதிரி முக்கியமான ஐட்டங்களுக்கெல்லாம் வந்து மிஷின்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னாங்க. அதே மாதிரி கருப்பட்டியுமே வந்து ஒரிஜினல் கருப்பட்டி, பனங்கருப்பட்டி வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாமளும் இவங்ககிட்ட காஃபி 2 வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். காஃபியுமே வந்து நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. என் பையன் காஃபியெல்லாம் வேண்டாம், அதான் இங்கே வந்து பாதாம் பால், ரோஸ் மில்க்கு, இளநீர் பாயாசமெல்லாம் இருக்கு இல்லையா, அதை நான் குடிக்கிறேன் அப்படின்னா, ஸோ அதில் 2 பாட்டில் வாங்கி ஆளுக்கு ஒன்று வச்சுக்கிட்டாங்க. இளநீர் பாயாசம் ஒன்று, ஒரு பாதாம் பால் வாங்கினோம். ஸோ ஆளுக்கு அதை ஒன்று வாங்கி குடிச்சு பார்த்தோம். நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த இளநீர் பாயாசம் தனியாக நான் வந்து கல்யாண வீட்டில் குடிச்சிருக்கேன். குடிக்கும்போது நல்லா இருக்கே, நம்மளுக்கே இதெல்லாம் வெளியில் கிடைக்கிறது இல்லைன்னு யோசிப்பேன். அது பழனியில் வந்து இது சாத்தியமே இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் அதை வந்து இவங்க இங்கே லான்ச் பண்ணிட்டாங்க. சரி இங்கே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கி அந்த இளநீர் பாயாசம் குடிச்சு பார்த்தேங்க. அந்த இளநீக்குள்ளே இருக்கிற அந்த தேங்காய் அதையும் அப்படியே அந்த பாட்டிலில் போட்டு பால் ஊற்றி அதை ஒரு பாயாசம் பண்ணி அது ஒரு கூலிங் எஃபெக்டில் குடிக்கும்போது ஆஹா அப்படி ஒரு பேரானந்தமாக இருந்துச்சு. என் ஒய்ஃபுக்கும் வந்து இந்த இளநீர் பாயாசம் ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. இது எப்படி வந்து செய்கிறீங்க அப்படின்லாம் போய் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நல்லா அதாவது வந்து நம்ம இந்த கடைக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு கஸ்டமர் ஒரு பொருள் வாங்குகிறோம் வர்றோம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் நீங்கள் சாப்பிட்டு உட்காந்து பேசிட்டு வந்தீங்கன்னா எப்படி இருந்தது, அப்படி ஒரு அனுபவமாக எங்களுக்கு இருந்தது. ஸோ இந்த நிறுவனத்தோட குடும்பத்தார் பார்த்தீங்கன்னா நம்மளை அவங்களுடைய சொந்தக்காரர் மாதிரியே ட்ரீட் பண்ணி உட்கார வச்சு எல்லா ஐட்டத்தையும் கொடுத்து இது எப்படியெல்லாம் நாங்கள் தயாரிக்கிறோம், இந்த நிறுவனம் எப்படி எந்த இடத்துல இருந்து உருவாகி இவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம் கஷ்டப்பட்டோம் அப்படின்லாம் சொல்லும்போது நமக்கு மனசுக்கு வந்து ரொம்பவே நெருக்கமாக இருந்தது. ஸோ நீங்களும் இந்த மாதிரியான பாரம்பரியமிக்க நம்ம இனிப்பு வகைகள், கார வகைகள்லாம் வந்து அப்படியே நல்ல குவாலிட்டியோட பிரமாதமான டேஸ்ட்டோட சாப்பிடணும்னா இங்கே வாங்க, நல்லா ஃபேமிலியோடு வந்து உட்காந்து சாப்பிட்டு ருசிச்சுட்டு போங்க. முக்கியமாக இந்த ஆஃபர் இருக்குது, இதை வந்து தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. இளநீர் பாயாசம் ஒன்று வாங்கிட்டு வந்தால் அது வந்து 3 பேர் குடிச்சு டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு 3 பேருக்குமே இன்னும் குடிக்கணும் பத்தாத ஒரு ஃபீலிங்காகவே இருந்தது. அப்புறம் மறுபடியும் போய் இன்னொரு பாட்டில் எடுத்துகிட்டு வந்தோம். நல்ல கூலிங்கு. அந்த அது 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 வந்து நீங்கள் குடிச்சு பாருங்க அங்கே போய், அதுக்கப்புறம் தான் வந்து அதோட டேஸ்ட் என்ன, அருமை என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். நானாக சொல்கிறத விட நீங்கள் போய் ஒரு இடம் டைரெக்டாக அதை வந்து செக் பண்ணிட்டு வாங்க. நல்ல ரஷ்ஷுங்க. கிட்டத்தட்ட நாங்களும் ஒரு 45 மினிட்ஸ் இருந்தோம். ஏகப்பட்ட கூட்டம். அதுவும் முக்கியமாக இந்த மைசூர் பாலை பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து மிக்சடு மைசூர் பாவாக வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை ஒரே ஐட்டமாக வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். மிக்சடு மைசூர் பா அப்படின்னா இவங்க மைசூர் பாலையே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்குறாங்க. ஸோ அதை பார்த்து உங்களுக்கு அதில் எப்படி வேணுமோ அந்த இதில் வாங்கிக்கலாம். அது போக வந்து கொலஸ்ட்ராலே இல்லாத ஏர் ஃப்ரைடு ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து இவங்க பண்ணி வச்சுருக்குறாங்க. அதாவது ஆயில் பொரிச்சோம்னா கொலஸ்ட்ரால் ஏர் அந்த மாதிரி இல்லாமல் இவங்க ஒரு டெக்னிக்கலாக அதை வந்து ஃப்ரை பண்ணி கொலஸ்ட்ராலே இல்லாத ஸ்நாக்ஸ் வச்சுருக்குறாங்க. அப்புறம் பட்டரில் செய்யப்பட்ட குக்கீஸ் இருக்குது. முறுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா பாலக் முறுக்கு, ராகி முறுக்குன்னு அதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. என்ன அளவில் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். நாமளும் வாங்கிட்டு வந்த ஸ்வீட்டெல்லாம் உட்காந்து சாப்பிட்டு இளநீர் பாயாசம் அந்த ஐட்டங்கள் எல்லாமே குடிச்சு பார்த்தேன். பிரமாதமான ஒரு டிஷ்ஷாக இருந்தது எல்லாமே. உண்மையிலே ட்ரை பண்ணணுங்க. பழனிக்குள்ளே இவங்க வந்தது ஒரு பெரிய சந்தோஷம் தான். ஸோ நம்ம வீட்டுக்கு ஏதாவது வாங்கிட்டு போயிடலாம்னு யோசிச்சுட்டுக்கல ஒய்ஃப் தான் சொன்னாங்க, அதான் மைசூர் பா ஆஃபரில் இருக்கே, ஏகப்பட்ட வெரைட்டி வேறு இருக்குது, வாங்க போய் அதே வாங்கிக்கலாம் அப்படின்னு போனால் அங்கேயும் கொஞ்சம் லைனில் நின்று தான் வாங்க வேண்டியதாக இருந்தது. அதில் என்னென்ன வெரைட்டி மைசூர் பா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கிளாசிக், கேரட், பலா, கொய்யா, கருப்பட்டி, பேரிச்சை, வில்லேஜ் டைப் மைசூர் பான்னு சொல்லி இதில் நீங்கள் எந்த கோம்போல வேணாலும் அந்த மைசூர் பாவை மிக்ஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க. ஆஃபரில் இது வந்து ½ kg 150 rupeesக்கு நாமளும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் பல வீடியோக்களில் மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கார்த்திக் அண்ட் ஃபேமிலி. நன்றி, வணக்கம்.